சர்ன் ரேட்டை விட லைக் 2 முக்கியமான ஆஸ்க் வந்து இதில் வச்சுருப்பாங்க ஃபினான்ஷியல் பிளானில். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வாட் இஸ் யுவர் பர்ன் ரேட், லைக் உங்களோட மந்த்லி நடக்கக்கூடிய எபிட்டா நெகட்டிவ் மீன்ஸ் கையை விட்டு போகிற காசு எவ்வளோ. ஓகே, 5 லட்ச ரூபாய் ரெவன்யூ பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற செலவு 10 லட்ச ரூபானா அப்போ உங்கள் பேர்ன் வந்து -5 lakh. ஓகே, அதுதான் உங்களோட பேர்ன். இதே ரன்வேங்கிறது அப்போ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டோ இல்லை பிஸ்னஸை வச்சுக்கிட்டோ உன்னால் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும். ஓகே, சர்ன் ரேட்டுங்கிறது ஐடியலி உங்களோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ இன்ட்டு லைஃப் டைம் வேல்யூன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் இதுதான் 3 முக்கியமான எலமெண்ட்டாக பார்ப்பாங்க. உங்களோட கஸ்டமர் அக்வசேஷன் காஸ்ட்டு, ஒரு கஸ்டமரை நீங்கள் அக்வயர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஃபார் சேக் ஆஃப் கான்வர்சேஷன் 500 ரூபான்னு வச்சுக்கலாமே. ஓகே, 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கஸ்டமரை ஆன்போர்ட் பண்ணுறோம். அந்த கஸ்டமர் நம்மளோட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அந்த ட்ராவல் டைமில் ஆவரேஜாக எவ்வளோ பிஸ்னஸ் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த இண்டெக்ஸ் லெட்ஸ் சே பிக் பாஸ்கெட் இஃப் ஐ எம் நாட் ராங் they were closely about 1000 way back initial days நான் சொல்கிறேன் 1000 and 2 years ரீட்டைன் ஆனாங்க. மந்த்லி வந்து 4000 என்னமோ அவங்களோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகி கம்மியாகிறது, பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிறது, இந்த இண்டெக்ஸே ரொம்ப கம்மியாகிட்டு போகிறது தான் ஐடியலி சர்ன் ரேட் சீம்ஸ். ஓகே.